அப்போ அவர் பட்ட வேதனையை அவர் ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்போ நான் இதை செய்ய வேணும் என்று சொல்லி நான் ஒன்றை விரும்புகிறேன், ஆனால் அதை செய்ய போகும் பொழுது அதை செய்ய முடியாதபடி நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். இவ்வளவு பரிதாபகரமான நிலையில நான் இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். அப்படியா இருந்தால் கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலரே தன்னாலே அப்படி வாழ முடியாமல் இருக்குது, நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். அந்த வேதனைன்ற முடிவில் ஒரு பாரிய உண்மை ஒன்று அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அது என்னவென்றால், என்னிடத்தில் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு வேதனையை அவர் அறிந்து கொண்டார். நன்மை செய்ய வேணும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கு, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி வெளிப்படையாக பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய நிலைமையை அறிவித்திருக்கிறார். அப்போ இந்த உண்மையை விசுவாசிகளோ அவ்விசுவாசிகளோ புரிந்து கொள்ளும் வரைக்கும் விடுதலை அவர்களுக்கு காணல் நீராகவே இருக்கும் என்பதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.